ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அதிமுகவுல மீண்டும் ஒரு கழகம். வைகோவே இந்த முறை நேரடியா களத்துல இறங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி துரை வைகோ விசஸ் மல்லை சத்யான் இருந்த மோதல். இப்போ வைகோ விசஸ் மல்லை சத்யான்னு வந்திருக்கு. இதுல மல்லை சத்யா வெளியேறுகிறாரா வெளியேற்றப்படுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி திமுகவில் சேர்கிறாரா தனிக்கட்சி தொடங்க போகிறாரா அப்படிங்கிற பிரச்சனையும் இங்க எழுந்திருக்கு. இதற்கு பின்னணியில பல காரணங்கள் சொல்லப்படுது. இந்த பிரச்சனை 2 மாசத்துக்கு முன்னாடியே வைகோ முடிச்சு வச்சிட்டாருங்க, இப்போயே அதை பேசுறாரு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அதற்கான பின்னணிகளும் சொல்லப்படுது. என்ன ஏதுன்னு விரிவா பேசுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. அதாவது தேர்தல் நெருங்க கூட்டணிகள் தான் உடையும், கூட்டணிகள் தான் மாறும். இங்க என்னன்னா கட்சிகள் உடைஞ்சிட்டு இருக்கு. பாமக அப்படிதான் போயிட்டு இருக்கு. பாமகக்குள்ள அன்புமணி வர்சஸ் ராமதாஸ் அப்படின்ற அந்த மோதல் வந்து தொடர்ந்து பல கட்டங்கள்ல போயிட்டு இருக்கு இல்லையா? இப்ப ராமதாஸ் டிக்ளேரே பண்ற நான் தான் தலைவர் அப்படின்ட்டு மகளை அழைச்சிட்டு வராரு. ஆமா, அங்க 2 அணியா பிரிய போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிற டைம்ல தான் முன்னாடி தமிழக பாஜக வந்து இப்ப முன்னாள் பாஜக தனிக்கட்சி தொடங்குற திட்டத்துல கட்சிகள் உடைஞ்சிட்டு. ஆமா, அப்படி ஒரு பேச்சு அடிபடுது. மதிமுகல வந்து மீண்டும் ஒரு கலக்கம். அதாவது யாரு வந்து இந்த சண்டையை வந்து தீர்த்து வச்சாரோ, யாரு வந்து சேர்த்து வச்சாரோ, அவரே வந்து மீண்டும் அந்த ஒரு மோதல் ஆரம்பிச்சிருக்காரு. அவர்தான் 2 பேர் கையை பிடிச்சி இணைச்சு வச்சாரு வைகோ. இப்ப அவரே வந்து பேசுறது தான் பரபரப்பா இருக்கு. கடந்த ஏப்ரல் மாசம் தான் பார்த்தோம் இல்லையா? அப்பவே வந்து மல்லை சத்யா வர்சஸ் துரை வைகோ அப்படின்ற அந்த அதிகார மோதல், அரசியல் மோதல் என்பது கட்சிக்குள்ள பெருசா வெடிச்சது. அப்ப வந்து துரை வைகோ அவரோட பதவி ராஜினாமா பண்ணார். முதன்மை செயலாளர் பதவி வந்து ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணார் இல்லையா? அது ஒரு பெரிய புயலா மாறுச்சு கட்சிக்குள்ள. அப்புறம் தான் வைகோ வந்து 2 பேர் இடத்துல பேசி 2 பேரையும் சமாதானம் பண்ணி வச்சு, நீ 2 பேர் தனியா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மல்லை சத்யா வந்து மேடையிலே சொன்னார். என்ன ஒரு மோதல் அப்படின்னா, 2 தலைவர்களோட நிர்வாகிகள் இருக்காங்களே, அவங்க ஆதரவாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சமூக வலைதளங்கள் தொடர்ந்து பல விதங்களை தாக்கிட்டு இருந்தாங்க. அந்த மோதல் தான் அந்த 2 பேருக்கும் நடுவில் நடந்த அதிகார போட்டிக்கு அடித்தளமா மாறுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? இல்ல, மல்லை சத்யா சொல்லி இருந்தாரு, என் பேரை பயன்படுத்தி எனக்கு ஆதரவா எழுதுறதா நினைச்சிட்டு எதுவும் பண்ணாதீங்க, அது எனக்கு எதிராக திரும்புது, தலைவர் வைகோக்கு எதிராக திரும்புது அப்படின்னு அவரே ஒரு முறை சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து அந்த ஏப்ரல் மாசத்துல மல்லை சத்யா ஓப்பனாகவே பேசினார். நான் தான் வந்து துரை வைகோ கட்சிக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு நான் தான் முதல்ல குரல் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் துரை வைகோவுக்கு வந்து நான் பக்கபலமாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பல உறுதிகளை கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் துரை வைகோவுக்கு இந்த மாதிரி கருத்துக்கள் ஒருவேளை மனக்கசப்பை கொடுத்திருந்தப்பனா நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே பேசினார். துரை வைகோவும் பாசிட்டிவா தான் பேசினாரு. ஆனா முகம் இருக்கமா இருந்தது. 2வது அந்த எது வரைக்கும் பாசிட்டிவ் இருந்தார்ன்ற கேள்வி இருக்குல்ல. அதாவது மனக்கசப்பு ஏற்பட்டது உண்மைதான். அதை வந்து மல்லை சத்யா வந்து ஓபனா பேசிட்டாரு. ஆனா துரை வைகோ வந்து அது ஓபனா பேசாம இருந்தாரு. ராஜினாமா பண்ணாத பின் வாங்கிக்கிறாங்க அந்த ஒரு முடிவு மட்டும் தான் அறிவிச்சாரு ஒழிய மல்லை சத்யா கொடுத்த விளக்கத்துக்கு துரை வைகோ வந்து அப்போ எதுவுமே பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏன்னா இருக்கமா தான் இருந்தாரு இல்லையா? அப்பவே என்ன பேசினாங்க அப்படின்னா, இந்த ஒரு சேர்த்து வைப்பு நிகழ்வு என்பது ஒரு தற்காலிகமான நிகழ்வு தான், மீண்டும் எப்ப வேணா ஒரு மோதல் வெடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விவாதம் போயிட்டு இருந்த சமயத்துல தான் இப்போ அந்த மோதல் வந்து மீண்டும் பெருசா வெடிச்சிருக்கு. இப்ப யாரு கடையில கேட்டீங்க அப்படின்னா வைகோவை உள்ள இறங்கியிருக்காரு. வைகோ வர்சஸ் மல்லை சத்யா. இது எங்க சொல்றாங்க இந்த பிரச்சனைனா, இந்த ஜூன் 29 நிர்வாக குழு கூட்டம்லாம் நடந்துச்சு இல்லையா? அந்த கூட்டத்துல தான் வைகோ வந்து இவரை மேதகு மாத்தையாவோட வைகோவையும் மல்லை சத்யாவையும் இணைத்து வச்சு உள்ளுக்குள்ள விமர்சிச்சாரு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அதை அடுத்து இன்னைக்கு இந்த வீடியோ வெளியாகிற நேரத்துல பூந்தமல்லியில மதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்துல மல்லை சத்யா அவருடைய புகைப்படங்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு மேலிட உத்தரவு, அதாவது தாயக உத்தரவு அப்படிங்கிற அடிப்படையில் பயன்படுத்தப்படல. அந்த போட்டோக்கள் வெளியானுச்சு. ஸோ இதன் நீட்சியா தான் செய்தியாளரை சந்திக்கிறாரு வைகோ. அப்போ அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறதான் பயங்கர அளவுல பத்திக்குச்சு. அதுல முழுக்க முழுக்க சொல்றது என்னன்னா, மல்லை சத்யா எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கறதான் சொல்றாரு. ராமதாஸ் பேட்டி கொடுத்தாரு இல்லையா அன்புமணிக்கு அகைன்ஸ்டா. ராமதாஸ் அப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யாரும் நம்ப முடியல. எனக்குமே ஷாக்கிங்கா இருந்ததுல. அதே மாதிரி தான் முன்னாடி வைகோ இணைச்சு வச்சாரு. திடீர்னு பேசுறப்ப எல்லாருக்கும் சந்தேகம் தானே. அதே மாதிரி தான் வைகோவா பேசுறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் ஃபர்ஸ்ட் இருந்தது. வெறுமனே இணைச்சு வைக்கல. வைகோ சொன்னது என்னன்னா, என்னுடைய உயிரை பலமுறை காப்பாற்றியவர் மல்லை சத்யா, ரொம்ப தீவிரமான விசுவாசி அப்படிங்கிற அடிப்படையில் பல போராட்டங்களை கூட நின்றுக்காருன்னு சொல்லிட்டு பல வகையில ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு மல்லை சத்யா. அதெல்லாம் சொல்லி தான் இணைக்கிறாரு. அப்போ என்ன பேசப்பட்டுச்சுன்னா, வைகோ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு, மகனுக்காக முடிவெடுக்கிறதா விசுவாசிக்காக முடிவெடுக்கிறதான்னு தெரியாம இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இவர் மல்லை சத்யா என்ன சொன்னார்னா, நான் வந்து வைகோவின் சேனாதிபதி, 30 வருடங்களாக அவருக்கு நிழலாக நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன், இனியும் பயணிப்பேன், அவர் மகனுக்கு ஆதரவாகவும் நான் செயல்படுவேன் அப்படிங்கிற வகையில பேசி முடிச்சாச்சு அப்படின்னு பார்க்கப்பட்ட இந்த விஷயம்
இப்ப மீண்டும் பூதாகாரமாக இருக்கு. அதற்கு மூல காரணமே வைகோவா இருக்கிறார். ஆமா, அதுக்கு முன்னாடி என்னன்னா ஏப்ரல் மாசம் வந்து என்ன பேசப்பட்டது அப்படின்னா வைகோவுக்கு 2 பேருமே வேணும், துரை வைகோவும் வேணும், மல்லை சத்யா வேணும்னு சொல்லிட்டு தான் சமாதான பேச்சுவார்த்தை பண்ணி வச்சுதான் பேசினாங்க இல்லையா. இப்ப வைகோ வந்து என்னன்னா சண்டை போட்டுக்காதீங்கப்பா, நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை பண்ணும், தேர்தல் வரப்போகுது, நம்ம இன்னும் கொஞ்சம் வீரியமா போட்டி போட தேவை இருக்கிறதுனால 2 தளபதிகளும் வேணும்னு சொல்லிட்டு தான் வைகோ முடிவு பண்ணி 2 பேரை சேர்த்து வைக்கிறார். ஆனா எப்படி 2 மாசத்துலயே வந்து இல்ல மல்லை சத்யா எனக்கு வேண்டாம், அவங்க விலகினாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு வைகோ ஓப்பனா விடுச்சு பேசியிருக்காரு. விலகினா ஒன்னும் இங்க பிரச்சனை வந்துடாதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. எல்ஜி கணேசன் போனாரு, அது மாதிரி இன்னும் சில பேர் போனாங்க, அதனால ஒரு சின்ன பிரச்சனை கூட மதிமுகக்குள்ள வரல. அது மாதிரி அப்ப என்ன சொல்றாரு, இவர் போனதால ஒன்னும் பிரச்சனை வராது, நீங்க போங்கன்னு சொல்ற இன்டைரக்டா சொல்றாரு. ஆமா, நீங்க போங்க, நீங்க மேல கட்சியில இடம் இல்லன்னு சொல்றது கூட சொல்றாரு இல்லையா. அதே மாதிரி இந்த பக்கம் மல்லை சத்யா பக்கம் பாத்தீங்கன்னா அவரும் வந்து சமீப நாட்களா அவரது பதிவுகள்லாம் விமர்சிக்கப்படுது. என்னன்னா இதற்கு முன்னாடி அவர் வந்து எது நடந்தாலும் எப்படி ஆரம்பிப்பார் அப்படின்னா புயலின் முகங்களே பூகம்பத்தின் விதைகளே அப்படின்னு தான் ஃபேஸ்புக் பதிவு ஆரம்பிப்பார். அதுல அந்த பதிவு என்ன, இப்ப வெளிநாட்டுக்கு போறான்னா அதை பத்தி எழுதிட்டு அதுக்கு இறுதியா என்ன எழுதுவார்னா மல்லை தமிழ் சங்கத்தின் தலைவர் அப்படின்னு போடுவாரு. அதற்கு முன்னாடி துணை பொதுச் செயலாளர் மதிமுக அதை போட்டுதான் தலைவர் மல்லை தமிழ் சங்கம் போடுவார். இப்ப என்ன பண்றாருன்னா மல்லை தமிழ் சங்கம் தலைவர் அப்படின்னு போட்டுட்டு அதற்கு அடுத்த துணை பொதுச் செயலாளர் போடுறாரு. கட்சி 2ஆம் கட்டமா போயிட்டு அது மட்டும் இல்லாம கட்சியில் இருந்து வைகோவால் விலக்கி வைக்கப்பட்டவர்களை, கட்சியில இருந்து விலகி இருப்பவர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு இவர் ஒரு தனி கருத்துருவாக்கம் பண்ணிட்டு இருக்காரு. தான் எழுதி கொடுத்ததெல்லாம் அவர் போடுறாரு. அதாவது மல்லை சத்யா எழுதி கொடுத்ததுதான் கட்சியில இருந்து விலகி இருக்கிறவங்க பதிவா போடுறாங்க. அது கட்சிக்கும் தலைமைக்கும் நெருக்கடி ஏற்படுத்துது அப்படின்னு வைகோ அந்த பேட்டியில சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன முக்கியமா சொல்றாருன்னா வெளிநாடுகளுக்கு போறவரு எங்கேயுமே எனது பெயரை பயன்படுத்துறது இல்ல, சரி என் பெயரை பயன்படுத்தல பரவாயில்ல, ஆனா மதிமுகவில இருந்து வர்றேன் அப்படின்னு கூட அவர் எங்கேயும் சொல்றது இல்ல, அந்த அளவு கட்சி அவர் பெருசா பயன்படுத்துறது இல்ல அப்படின்னாரு. சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் மனைவி வந்து அவரது ஆம்ஸ்ட்ராங் சிலையை திறந்து வச்சு புது கட்சி ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கு இவரும் போயிருந்தாரு. விசிகால இருந்து வந்தாங்க, பல கட்சி நிர்வாகிகள் வந்தாங்க. அதுல மதிமுக சார்பா மல்லை சத்யா தான் போயிருந்தாரு. அவருக்கு வந்து அரசியல் ரீதியாகவும் இலக்கிய தொடர்பும் நிறைய இருக்கு, ரெண்டுமே அவருக்கு இருக்கு. தற்காப்பு கலையும் இவர் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல ஒரு ஆழ்ந்த பரந்துபட்ட சிந்தனையாளராகவும் படிப்பாளராகவும் இருக்கிறாரு. ஆனா கட்சிக்குள்ள துரை வைகோ வந்ததை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கறதா முக்கியமான பார்வையா. அவரோட எதிர்ப்பே அதானே, அதாவது வாரிசு அரசியலுக்கு எதிராக நீங்க வந்து கட்சி தொடங்கினவர் உங்களோட வாரிசு எதிர்க்க கட்சியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் மல்லை சத்யா எதிர்ப்பு தெரிவிச்சார். இப்போ அந்த எதிர்ப்பெல்லாம் சேர்ந்துதான் வைகோ வந்து அவர் ஒரு துரோகின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நீங்க சொன்னது போல கட்சிக்கு முதலிடம் கொடுக்க முன்னுரிமை கொடுக்க மாட்டாரு, எங்க போனாலும் இப்போ வந்து பல நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அங்க வந்து மதிமுகவே ஒரு பயன்படுத்தல, வெறுமனே மாமல்லபுரம் தமிழ் சங்க தலைவர்னு சொல்லிட்டு தான் பயன்படுத்துறாரு. அவருடைய மதிமுகன்ற பெயரே பயன்படுத்தல. மதிமுகவில் தானே வளர்ந்தாரு அப்படிங்கறது அவங்க கூட சார்ஜா இருக்கு. அதுதான் சொல்றாரு, எங்க கட்சியில வளர்ந்தீங்க, எங்க கட்சி பேரை யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இவரோட கோபத்தை காமிக்கிறார் போல. வைகோ என்ன சொல்றாருன்னா மதிமுக தான் முதல் முறையா தலித் ஒருவரை துணை பொதுச் செயலாளராக போட்டுச்சு, அந்த மாதிரி நிறைய தலித்துகளுக்கு நிறைய பதவி கொடுத்திருக்கும் அப்படின்னு இவர் கொடுத்ததையும் மையப்படுத்தி சொல்றாரு. ஆமா, அதனாலதான் இத்தனையும் கோபத்தை வச்சுதான் வைகோ வந்து ஐ திங்க் மதுரை ஏர்போர்ட்ல பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன போல் பஸ்ட் அவுட் ஆகி எனக்கு வந்து மல்லை சத்யா பெரிய துரோகம் பண்ணிட்டாரு அது சொல்றாரு. இப்ப 2 மாதங்களுக்கு முன்னாடி வைகோ சேர்த்து வச்சாரு. ஆனா அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா 2 வருடங்களாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, எனக்கு நல்லா தெரியும், நானும் இது விட்டுலாம் பாத்துக்கலாம் சரியாயிடும் நினைச்சேன், ஆனா அப்படி இல்லைங்கிறது தான் அவர் வருத்தத்தோட பதிவு பண்றாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா 2 வருடங்களாகவே இந்த மாதிரி கட்சிக்கு ஆகாத நபர்களை தொடர்பு கொண்டு தொடர்ந்து பேசிட்டு வராரு, தன் கருத்தை அவங்க கருத்தா பதிய வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சார்ஜா இருக்கு. இதைத்தான் துரை வைகோ வேறு வேறு மொழியில சொன்னார். இன்னைக்கு வைகோவும் அந்த மொழியில சொல்றாரு, இது மல்லை சத்யாவுக்கு மதிமுகவில் இருந்த காலங்கிறது இனிமே வந்து வாய்ப்பு இல்லை, இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இது வந்து திமுகவினுடைய தூண்டுதலாங்கிற பேர்லயும் கேட்கப்பட்டுச்சு கேள்வி. அதற்கு அவர் என்ன சொன்னார்னா சமீபத்தில் பல்லடத்துல இருந்து ஒரு நிர்வாகி போனார் இல்லையா முத்துரத்னம், அவர் போனப்ப என்ன நடந்துச்சுன்னு வைகோட்ட கேட்கிறப்ப வைகோ சொல்றாரு அதுக்கு ஒன்னும் திமுக காரணம் இல்ல, செந்தில் பாலாஜி தான் எப்படியாச்சும் விடாப்பிடியா அவர் கொண்டு போய் கட்சியில சேர்க்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு போனாரு. அழைச்சிட்டு போனதுனாலதான் திமுக தலைமை வந்து சந்திச்சு சேர்ந்துக்கணும்னு நினைச்சாரு, அதனாலதான் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி பக்கம் பால திருப்பி விட்டாரு. இப்போ திமுக ஏற்கனவே மதிமுக இருந்து முன்னாள் நிர்வாகி பல்லடத்துல இருந்த தற்போதைய 2 நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர் இளந்திராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா. அது மாதிரி இவருக்கும் திமுக ஆதரவு தருமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இவரும் திமுக இணைவாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இல்ல வைகோட பாயிண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா மல்லை சத்யாவோட சாப்டர் இனிமேல் மதிமுகக்கு நிச்சயமா கிடையாது. ஏன்னா இவ்வளவு தூரம் வெளிப்படையா பேசுனதுக்கு அப்புறம் வாய்ப்பு இல்ல. நீங்க வந்து விலகிக்கோங்க, விலகினாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. அப்ப இதுக்கு மேல மல்லை சத்யாவால மதிமுகல தொடர முடியாதுன்னு தான் தெரியுது. இதுக்கு மேல தொடர்றதும் ஃபர்ஸ்ட் அவருக்கு மதிப்பு இருக்காது. ஆமா, இல்ல இது யாருக்கு தெரியும், நம்ம பேசுற வீடியோ வெளியாகிற நேரத்துல அவர் மதிமுகவில இருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு அறிக்கை வரலாம், விலகி விட்டாருன்னு வரலாம், எதுவும் வர வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து பாமக ஒரு பக்கம் உடையிற மாதிரி சொல்றாங்க, பாஜக ஒரு பக்கம் உடைய போதுன்னு சொல்றாங்க. மதிமுக அன்வர் ராஜா டி ஜெயக்குமார் இது வரைக்கும் என்ன பண்றாங்க? ஆமா,
அப்போ மதிமுக ரெண்டா உடைய போகுது. நீங்க சொன்னது போல மல்லேசித்தியா முன்னாடி 2 வழிகள் இருக்கு. ஒன்னு தனித்து செயல்படுறது, மல்லேசித்தியா பின்னாடியும் கொஞ்சம் ஆதரவாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டி. ஏன்னா ஏப்ரல் மாசமே என்ன முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னா மல்லேசித்தியா ஒதுக்கணும்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜனநாயக முறைப்படி நீங்க வாக்கெடுப்பு நடத்துங்க, கட்சிக்குள்ள ஜனநாயக முறைப்படி வாக்கெடுப்பு நடத்தீங்க அப்படின்னா ஒருவேளை எல்லாருமே எனக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போட்டாங்க அப்படின்னா நான் விளைவிக்கிறேன், இல்ல அப்படின்னா ஆதரவு இருந்தாங்க அப்படின்னா கட்சியில நான் தொடரேன்னு சொல்லிட்டு தான் சொன்னார். அந்த அளவுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா கட்சிக்குள்ள ஆதரவு இருக்கு, நீங்க வேணா வாக்கெடுப்பு நடத்தி காட்டுங்கன்னு சொல்லிட்டு தான் அங்க சவால் விட்டதா பார்க்கப்பட்டது இல்லையா. இப்போ வந்து அந்த ஒரு ஆதரவை வச்சு மல்லேசித்தியா எப்படி அவரோட அரசியலை இனிமேல் நடத்த போறாரு, இல்லைன்னா நீங்க சொன்னது போலவே திமுகவிடமே வந்து சேர போறாரா, திமுகவோட சேர்ந்தாலும் மதிமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ண முடியுமா? ஏன்னா வைகோவோட சேனாதிபதினு சொல்றாரு, வைகோ வந்து அவர் சொல்றாரு இல்லையா, இனிமேல் அவர் வந்து வைகோக்கு எதிராக அரசியல் பண்ணுவாரா இல்ல துரைவைகோக்கு எதிராக அரசியல் பண்ண போறாரா? அதுக்கான வாய்ப்புகள் அதுதான் இருக்கும். திமுகவிலிருந்து பிரிந்த வைகோவினுடைய அரசியல் திமுகவுக்கு எதிரான அரசியல் தான் இருக்கும். அது மாதிரி அங்கிருந்து பிரியும் பொழுது அவர் மதிமுக எதிரான அரசியல் தான் முன்னெடுக்க முடியும், இயல்பாவே அதான் பண்ண முடியும். ஆனா இன்னொரு சைடுல பார்க்கும்போது மதிமுகவும் திமுக கூட்டணி இருக்கிற சமயத்துல இப்போதைக்கு பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல வந்து எப்படி மாறுது அவரது அரசியல் அதுவா தான் இருக்கும். தனிக்கட்சி தொடங்கினார்ல இன்னும் ஃப்ரீ ஹேண்டா அதை பண்ணுவாரு. இப்ப ஆம்ஸ்ட்ராங் மனைவி, விசிகா இந்த மாதிரி கட்சிகளோட நெருங்கிய பழக்கம் உள்ளவர் அவரு. அது மாதிரி வேல்முருகன் கட்சி இந்த மாதிரி பல கட்சிகளோட நெருங்கிய பழக்கத்தில் இருக்கிறவர் தான். அதனால அடுத்த கட்டத்தில் அவர் வந்து மிக தீவிரமா பாய்வாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைகள் எல்லாமே வெளில போயிட்டாங்க அல்லது வெளியேற்றப்பட்டுட்டாங்க. இப்ப சமீபத்தில் திருப்பூர் துரைசாமி வரைக்கும் அவைத்தலைவராக இருந்தவர், அவர் முதற்கொண்டு எல்லாரும் வெளியேற்றப்பட்டுட்டாங்க. இதுல இதுக்கு மெயினான காரணம் துரை வைகோ வந்ததுதான் அவங்களும் சொல்லிட்டு போனாங்க. வாரிசுக்கு எதிராக நம்ம கட்சி தொடங்கி நம்ம கட்சியிலே ஒரு வாரிசா அப்படிங்கறதுதான் அவங்க வச்ச ஒரு குரலா இருந்துச்சு. அதை வைகோவும் ஆமோதிச்சாரு. அது வந்து நான் விரும்பல, தொண்டர்கள் விரும்பினாங்க, வாக்கெடுப்பு நடத்தி தான் துரை வைகோ உள்ள கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுலாம் வைகோவினுடைய வாதமா இருக்கு. ஆனா மல்லேசித்தியா பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அதிருப்தி அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, இப்ப திமுக வந்து ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாங்க இல்லையா திருச்சியில, அந்த ஒரு எம்பி சீட்டு கூட நம்மள வந்து கட்சி தலைமை நம்ம பேரை பரிசீலிக்கலையே. இத்தனை வருஷம் 30 வருஷம் நம்ம வந்து ஒரு கண்மூடித்தனமான விசுவாசியா இருந்தோமே, என்ன நடந்தாலும் மதிமுக தான் இருந்தோமே, வைகோ என்ன சொன்னாலும் இமீடியட்டா செஞ்சோமே, நம்மள வந்து அவங்க சரியா வந்து நம்மள பரிசீலிக்கல, நம்ம வந்து நம்ம உழைப்ப அவங்க ஒரு நிமிடம் கூட நின்று யோசிக்கலையே அப்படிங்கிற வகையில அப்பவே அதிருப்தியானதா சொல்லப்படுது. ஆனா இது நீட்சியா தான் உள்ள வந்தாரு, வந்தோடனே பொறுப்பு கொடுத்தாங்க, அப்புறம் எம்பி சீட் போனாரு, இதெல்லாம் தொண்டர்கள் விரும்பி தான் நடக்குதுன்னு அந்த பக்கம் சொன்னாலும் இவரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு அதிருப்தி இருக்கு. இதுதான் வந்து மெல்ல மெல்ல இப்ப வந்து பெரிய விரிசலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. பாப்போம் மல்லேசித்தியா என்ன ரியாக்ட் பண்றாரு அப்படின்னா, நான் 3 வாட்டி வைகோட உயிரை காப்பாத்தினேன், எனக்கு அந்த மாதிரி பண்ணதுக்கெல்லாம் துரோகி அப்படின்ற பட்டம் தான் கிடைச்சிருக்கு மதிமுக அப்படின்ற ஒரு விளக்கத்தை வைக்கிறாரு. இனி அடுத்த கட்டம் அவரோட பாய்ச்சல் எப்படி இருக்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்ப நேற்றைக்கு ஒரு சர்ச்சை இருந்தது இல்லையா மதிமுக அந்த செயல் வீரர் கூட்டத்தில், மதிமுக பயங்கர லைம்லைட்ல இருக்கு. சாத்தூர்ல நடந்தது இல்லை விருதுநகர் மாவட்டத்தில், அங்கேயே வந்து ஒரு சர்ச்சையா 2 பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதிமுக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு சைடு இதை மட்டும் காட்டினாங்க, செயல் வீரர்கள் கூட்டம் நடந்த மண்டபத்திலே வந்து அந்த அளவுக்கு தொண்டர்கள் நிறைய பேர் வந்ததுனாலதான் வெளியில முழுக்க நிரம்பிதான் இருந்தாங்க. ஆமா அது தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த அங்க இடம் இல்லாம இருக்க போய் தான் மண்டபத்துக்கு வெளியில கூட பல இருக்கைகள்லாம் போடப்பட்டு அங்கேயும் நிர்வாகிகள் இருந்தாங்க. அந்த நிர்வாகிகள் யாரையும் வந்து கவர் பண்ணாம கொஞ்சம் பேர் வெளியே போனது மட்டும் கவர் பண்ணதுனால தான் வைகோ வந்து மேடையிலே கோவப்பட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அந்த நிர்வாகிகள் வந்து ஒரு பதிவு வைக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேற்றுக்கு வந்து அந்த செயல்வீரர் கூட்டமாவே இல்லை, அது வந்து பெரிய மாநாடா இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியவங்களாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நிறைய வந்துச்சு அது மாநாடு மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க பாசிட்டிவான ஒரு நோட்ல வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து திடீர்னு இந்த மாதிரி வைகோ வந்து பத்திரிகைகளுக்கு அகைன்ஸ்டா பேசினது வந்து அவர் சர்ச்சை ஏற்படுத்தினதுங்க. ஆமா, அதுல வந்து கேமராவை பிடுங்குங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா காலிச்சார்களை படம் எடுக்கிறாங்க, வெளியில இருக்கிறவங்கள நீ காட்டுவியான்னு கேட்டுதான் அதை கேட்கிறாரு. நீங்க அது வெளியில கவர் பண்ணலான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. வைகோ தாக்கு சொன்ன மாதிரி தெரியல, ஆனா தங்க தொண்டர்கள் தன்னெழுச்சியா அவர் சொன்னதன் அடிப்படையில் அதை இறங்கிருக்காங்க. தாக்கப்பட்டதாக செய்தியாளர்கள் சொன்னாங்க. அதுக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. என்ன இருந்தாலும் பத்திரிகையாளர் தாக்கப்படுறது அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். அதே நேரத்தில் வைகோ சொல்ற பாயிண்ட்டும் ஒரு வேலிடான பாயிண்டா இருக்கு அப்படின்னு வைகோ தரப்புலையும் சொல்லப்படுது. இந்த விஷயம் பெரிய அளவுல பேசு பொருளாகி பலரது கண்டனங்களையும் இந்த விஷயம் பெற்றுட்டு வருது இல்லையா. இதுக்கு வந்து பாஜக என்ன சொல்லுதுன்னா, திமுக உரிய முறையில் மதிமுக தொண்டர்கள் மீது பத்திரிகையாளர் தாக்கணும் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பாஜக கோரிக்கை வச்சிருக்கு. இது அரசியல் ரீதியாகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன இருந்தாலும் வைகோ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் தான் பொது வெளியில பலராலும் முன்வைக்கப்பட்டு வருது. இதுல இன்னொரு தரப்புல, அதாவது குறிப்பா துரை வைகோ என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்தை குறிப்பிட்டு அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இது வந்து நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு,
31 வருஷத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. இதுல என்ன உண்மையிலே நடந்துச்சு அப்படின்னா, தொண்டர்கள் 4 மணிக்கே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் உள்ள இருந்தாங்க. வைகோ பேச்சு கட்டுப்பட்டு உள்ள இருந்து அவர் பேச்சை கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அந்த நேரத்துல கரண்ட் போனதுனால வெளியில போயிட்டாங்க. வெளியில ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாங்க. அதை வந்து மீடியா கவர் பண்ணல. அதனாலதான் வைகோ கொஞ்சம் வெளியில போய் கவர் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதை தொண்டர்கள் தவறாக புரிந்து கொண்டு அல்லது அந்த இடத்துல இருந்த சூழல் காரணமாக கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவுகள் பண்ணிட்டாங்க. அது வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு, நாங்க வருத்தம் தெரிவித்துக் கொள்றோம் அப்படின்னு துரை வைகோ ரொம்ப வெளிப்படையா இந்த விஷயத்தை பேசியிருக்காரு. இது இப்போ இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக பார்க்கப்படுது. அப்புறம் அது மாதிரி அழகு இன்னொன்னு, இந்த மாத்தையாவோட தொடர்பு படுத்தி பேசுறாரு இல்லையா? ஆமா, மேதகுக்கு வந்து மாத்தையா எப்படி துரோகம் பண்ணாரோ அதே மாதிரி எனக்கு மல்லைசத்திய துரோகம் பட்டாருன்னு சொல்றாரு இல்லையா? அதுல என்ன பலரும் கேக்குறாங்கன்னா, யார் இந்த மாத்தையா, அவரோட பின்னணி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மாத்தையா வந்து மேதகு அமைப்பால் தொடங்கப்பட்ட அந்த அரசியல் இயக்கத்தோட தலைவராக இருந்தவர். அது மட்டும் இல்லாம அவர் வந்து ரொம்ப நெருங்கிய பழக்கம் கொண்டவர் தான். ஆனா என்ன அவர் மீது விமர்சனங்கள், அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்தியாவினுடைய ரா அமைப்பு இருக்கு இல்லையா, அதோட உளவாளியா அங்க செயல்பட்டாரு. அது நோக்கம் என்னன்னா, மேதகு அதாவது அந்த அமைப்பினுடைய தலைவரை கொலை செய்து விட்டு அந்த இடத்துக்கு ஒரு போனுங்கிறது தான் நோக்கமா இருந்துச்சு. வைகோ சொல்றாரு, என்கிட்ட மேதகு பேசினப்ப என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் தான் பிரதமரா வருவாரு, அதை தான் திட்டம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவருக்கே துரோகம் பண்ணிட்டாரு. இதையடுத்து மாத்தையாவுக்கு வந்து விசாரணையில சில ஆண்டுகள் ஜெயில கழிச்சவரு. அதற்கப்புறம் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது அமைப்பின் சட்டப்படி. சோ இப்படி ஒருத்தர் தான் மல்லை சத்யா கூட தொடர்புபடுத்தி வைகோ பேசியிருக்காரு. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறது. இந்த செக்மெண்ட்ல எங்க சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, பீகார்ல நடந்திருக்கு. பொதுவா ரயில்வே ஸ்டேஷன்னா வெறும் பயணிகள் ஏறுறதுக்கு மட்டும் இல்ல, அங்க நிறைய போராட்டங்கள் நடக்கும் இல்லையா? ட்ரெயினுக்கு முன்னாடி வருவாங்க. அது மாதிரி நிறைய போராட்டங்கள் தமிழகம் சந்திச்சிருக்கு. தண்டவாளத்துல ஆமா நிறைய போராட்டங்கள் பார்த்திருக்காங்க இல்லையா? இது மாதிரி தான் பீகார்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. குறிப்பா அந்த பீகார் தேர்தலை ஒட்டி வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் சொல்லிட்டு புதுசாக பண்ணிருக்காங்க, SIR. ஸோ அதுக்கு நீட்சியா தான் இந்த போராட்டத்தை RJD பண்ணிருக்காங்க. லாலு பிரசாத் யாதவ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் ஒரு தண்டவாளத்துல மறிச்சு நின்று போராட்டம் பண்ணிருக்காங்க. அங்க ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன உலக வழக்கம், போராட்டம் பண்ணா முன்னாடி மெசேஜ் போயிடும், ட்ரெயின் நிப்பாட்டிடுவாங்க பைலட். அவர் ஓட்டுனவர் BJP காரரா அல்லது தகவல் போய் சேரலையா என்னமோ தெரியல, நேரா வேகத்துக்கு எக்ஸ்பிரஸ் வேற சரசரன்னு வந்திருக்காரு. கூட்டம் தெரிச்சு வழி விட்டுருக்காங்க ஒரு வழி இல்லாம, ஆரன் அடிச்சுட்டே வந்திருக்காரு. ஜஸ்ட் மிஸ், நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல. ஆனா இந்த மாதிரி ஒரு போராட்டத்தின் போது அங்க இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த ட்ரெயினுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவார், பைலட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். இதுல எப்படி மிஸ் ஆனிச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஆனா அந்த சம்பவம் பெரிய அளவுல பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. இது வந்து இத்தனை பேர் நம்பி ஒரு அடையாள போராட்டம் தானே, ஓடுற ட்ரெயினை எப்படி மறிக்க முடியும்? அது ஒரு அடையாள போராட்டம், ரயில் மறிப்பு போராட்டம். சோ அது வந்து அரசு இப்படி கையாளுதா அல்லது தொழில்நுட்ப பிரச்சனையா, அது வேற எதுவும் கோளாரா அப்படிங்கறதையும் அலசி ஆராயணும் அப்படின்னு RJD கட்சியை சேர்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. நேரம் 7-8 பேர் இறந்திருப்பாங்க. அவ்வளவு மோசமான விபத்தா மாறி இருக்கு. இந்த ஒரு போராட்டம் தான் பீகார் முழுக்க போயிட்டு இருக்கு. அந்த தீவிர வாக்காளர் திருத்தம் இருக்கு இல்லையா, இதை இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடியே பேசணும். அதுக்கு இது மாதிரி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை எடுத்து விசாரிச்சிருக்காங்க. இதுல காட்டமான கேள்வி வந்து தேர்தல் ஆணையத்தில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க எப்படி ஆதார் கார்டு வந்து ஆதாரமா நீங்க எப்படி பார்க்காம இருப்பீங்க? ஆதார் கார்டு வந்து எல்லா பக்கம் ஏற்கப்படுது, உங்களால மட்டும் ஏற்க முடியலன்னு சொல்லிட்டு காட்டமான கேள்விகளை எலெக்ஷன் கமிஷனோட கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு மிக முக்கியமான விவகாரம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு நடைமுறையை வந்து பீகார்ல எதிர்கட்சிக்கு ஆதரவா எங்கெங்கெல்லாம் என்னென்ன தொகுதிகள்லாம் இருக்கோ அந்த தொகுதிகளை தீவிரப்படுத்துறாங்க போல. அந்த தொகுதிகளில் வாக்காளர்களை எப்படியாச்சும் நம்ம பாதி வாக்காளர்கள் குறைச்சிட்டோம் அப்படின்னா பாஜகவுக்கு ஆதரவா இந்த தேர்தல் முடியுன்ற மாதிரி எதிர்கட்சிகள் எங்க ஆதரவு அதிகமா இருக்காங்களோ அங்க மட்டும் டார்கெட் பண்ணி இந்த நடைமுறை ரொம்ப தீவிரமா செயல்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து அதுலயும் என்ன சொல்லப்படுதுன்னா, இஸ்லாமியர்கள் தலித்துகளை நீக்கம் பண்றது அப்படின்னு. ஏன்னா வங்கதேசத்துல இருந்து வராங்க, அங்க இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு இந்திய குடிமகன் இல்ல அப்படின்னா நீங்க நீக்கிடுவோம்னு சொல்றது அது ஒரு பக்கம் வேலிட் பாயிண்ட் தான். ஆதார் கார்டு நிராகரிச்சு எப்படி பண்ண முடியும்? ஆமா, இப்படி எல்லாம் நடக்குமாங்கிறது சீரியஸா போயிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் காமெடியாவும் அதுல நடந்திருக்கு சம்பவம். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசாம நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.